இங்க பாத்தீங்கன்னா இந்த லேடி பிரசவ துச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவ்வளவு பெரிய முட்டையை பெத்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஒரு பெரிய அந்த முட்டையா அந்த லேடியுமே தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அந்த பொண்ணை இவங்க அம்மா வீட்டாண்டே வந்து அந்த பறவை போட்டு போயிருது. இந்த பொண்ணு சொல்ல எந்த உண்மையுமே நம்ப மாட்டாங்க. என் பொண்ணை ஏதோ சொல்லி பைத்தியம் ஆயிட்டு இருக்கீங்களா சொல்லி அவங்க மருமகனையும் போட்டு பயங்கரமா திட்டாங்க. அந்த ரூம்ல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த பக்கமா ஒரு எலி போகுது. டக்குன்னு பார்த்தா ஒரு கை வந்து இழுத்துட்டு போயிருது. அது உள்ள ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு பெரிய சுத்தி எடுத்து அந்த ரூமுக்குள்ளேயும் போறாங்க. இவங்க அடிக்கிறதுக்காக போனா இவங்க அம்மா தான் வந்து தடுக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் உன்னோட அப்பாவும் ஆந்து பிடிக்கிறதுக்காக நம்ம காட்டுக்கு போயிருந்தோம். அந்த மரத்துக்குள்ள இருந்த ஆந்த முட்டையை உங்க அப்பா தெரியாம உடைச்சிட்டாரு. அது உள்ள இருந்து வெளில அந்த பேய் அந்த உங்க அப்பா கொன்னுச்சுமான்னு சொல்றாங்க. எனக்கான 2 முட்டை வரலனா உங்க குடும்பத்தையும் மான்ஸ்டரா மாத்திரும் சொல்லிட்டுமா தம்பியோட உருவத்தையும் மாத்திட்டு போயிடுச்சுன்னு இவங்க சொல்றாங்க. உன் ஹஸ்பண்ட் உருவத்துல இருந்ததே அந்த ஆந்ததாமா, அதனால தான் நீ முட்டையை பெத்தெடுத்த. நீ இன்னொரு முட்டையை மட்டும் எப்படியாச்சும் பெத்தெடுத்துனா நம்ம தம்பி மேல இருக்க சாபம் போயிடுமான்னு சொல்றாங்க. தம்பியோட சாபத்தை சரி பண்ணதுக்காக இவங்களும் அந்த குகைக்குள்ள போறாங்க. இவங்களே அந்த பறவை சம்பவம் பண்ணிடுது. இவங்க கிணத்துல தண்ணி ஏத்திட்டே இருக்கும்போது ஒரு எலும்பு கையை பாக்குறாங்க. அதுல அம்மாவோட மோதிரம் இருக்கு. அம்மாவோட மோதிரம் எங்க இருக்குன்னா அம்மா செத்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுல இருக்கிறது யாருன்னு அப்பதான் யோசிக்கிறாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இவங்க அம்மா அப்பா தம்பின்னு சொல்லிட்டு 3 பேருமே எப்பயும் அந்த பறவை கொண்டு இருக்கும். அந்த பொம்பளை பறவை தான் இத்தனை வருஷமா இவங்க அம்மா உருவத்திலேயே இருந்திருக்கும். இப்போ இவங்க வீட்டுல இருக்கிறது இவங்க தம்பி கிடையாது. இவங்க பெத்தெடுத்த முட்டையில இருந்து வந்த கரு தான் பாதி மனுஷனாவும் பாதி பறவையாவும் இருக்கு. எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ என் வயித்துல வளர்றது கூட உன்னோட கருதானு சொல்லிட்டு இவங்கள வயித்துல போட்டு அடிச்சுக்கிறாங்க. பொம்பளை பறவை கொஞ்சம் இறக்க குணப்பட்டு கோவத்துல உங்க ஃபேமிலி அழிச்சது எங்களோட தப்பு தான். இதுக்கப்புறம் உன்னோட குழந்தை மனுஷனோட குழந்தையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஆம்பளை குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.